கட்டபொம்மன் பேரை இழிவுபடுத்தி பேசினப்ப ஹைகோர்ட்டில் போய் நான் ஒரு ரிட்டு மனு போட்டேன். அந்த தமிழ் திரையுலகில் அனிருத் குடும்பம் ஒரு பெரிய ஆளுமையில் தமிழ் திரையுலகில் இருக்குது. அவங்கள மிரள விட்டோம். அவங்க அப்பா தான் ப்ரொடியூசர். அனிருத் அவங்க அப்பா தான் அந்த சொர்க்கவாசன்ற திரைப்படத்துக்கு ப்ரொடியூசர். அவர் அதில் ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காரு. ஆர்ஜே பாலாஜி கதாநாயகன் நடிச்சிருக்கேன். நம்ம விருமாண்டி படத்தில் நல்லவன் நாயக்கனுக்கும் நல்லவன் நாயக்கனை தானே பஞ்சாயத்து கூப்பிட்டேன், திருமண நாயக்கனை கூப்பிடல அப்படின்னு சொல்கிறப்பயே நம்ம ரிட்டை போட்டு அந்த படத்தை தடை வாங்கியிருந்தோம்னா எப்படி திருமண நாயக்கர் அசிங்கமாக பேசலாம்னு அன்றைக்கே நம்ம நோண்டியிருந்தா வாரம் கலெக்டர் ஆஃபீஸில் திங்கக்கிழமை ஆனால் போய் மனு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நம்ம அமைப்பு சார்பாக ஏதாவது ஒன்று கேட்கணும். பெரியாரில் கட்டபொம்மன் சிலையை வெங்கல சிலை வைன்னு கேளு, இது ரொம்ப பிற்போக்கு சிந்தனையாக இருக்கு, என்ன ஜாதியை தூக்கிட்டு அலையிறீங்க அப்படின்னு நிறையா பேர் கமெண்ட் பாக்ஸில் விமர்சனம் போடுறாங்க. எப்போ கட்டபொம்மனை திருடன் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் போடுறப்ப எல்லா சமுதாயத்தில் இருக்கிறவங்களும் கேட்டுருந்தா நான் இந்த அமைப்பு ஆரம்பித்து செய்ய வேண்டிய தேவை வந்திருக்கிறாரு. நீங்கள் கேட்க மாட்டேங்கிறீங்களா? அவர் இந்தியாவுக்காக தானே போராடினாரு, நாயக்கருக்காக போராடினாரு. அவர் மொத்த வெள்ளையரையும் செருப்பாலேயே அடித்து விரட்டினவர். இதே ஈழப்போர் ஈழ விடுதலையில் 63 பேர் தமிழ் ஈழம் மலரணும்னு தீ குளிச்சு இறந்ததுல 9 பேர் நாய்க்கரு. அப்படி இருக்கிறப்ப அவன் நீ வந்தேன்னு சொல்லி பேசுகிறப்ப எல்லாரும் சும்மா தானே இருந்தீங்க. அப்போ நாங்கள் ஒரு அமைப்பை கையில் எடுக்கிறப்ப மட்டும் அவங்களுக்கு எங்கேருந்து புத்துட்டு போகிறது. இதே விடுதலை புலி பிரபாகரனுடைய புலிக்குடிய விருதுநகரில் நம்ம நடராஜ் நாயுடு அப்படின்றவர் தான் கொடியவே வடிவமைச்சார். நம்ம தான் புலிகளுடைய கொடியே வடிவமைச்சோம். நம்ம செங்கப்பட குணசேகர அண்ணன் டிபி ஃபோனில் வாட்ஸ்அப் டிபி மாவீரன் படத்தை தான் வச்சிருக்கிறாரு. அவர் எப்பவுமே சொல்லுவார், வனத்தில் திரிந்தாலும் இனத்தோடு திரி அப்படின்னு சொல்லுவார். அவருடைய அந்த வாசகம் அப்படி இருந்தால் கூட நம்ம எப்படி போகிறோம் தமிழீழத்துக்காக. இதே வாடிப்பட்டி பக்கத்தில் தான் விடுதலை புலிகளுக்கு பயிற்சி கொடுத்த நம்ம தான் இடம் கொடுத்து பயிற்சி கொடுத்தோம். நம்ம தான் துப்பாக்கி பயிற்சி கொடுத்தோம் விடுதலை புலிகளுக்கு. இப்போ நம்ம நெஞ்ச பொழுது தமிழ் எங்கள் உயிர் மூச்சுன்னு சொன்னாலும் இல்லை நீ ஏன் அடையாளத்தை மறைக்கிற, உண்மையான தாய்மொழி தெலுங்கு தானே, நாங்களாம் அடையாளத்தை மறைச்சிக்கிட்டா இருக்கலாம். நீ தெலுங்கு தாய்மொழினா நீ தாய்மொழி தெலுங்குன்னு சொல்லு, அதே தமிழ்ன்ற சரிடா உனக்காக நான் தாய்மொழி தமிழில் இல்லைடா. ஆனால் தமிழ் என் பாட்டி மொழி, தமிழ்லேருந்து உருவானதானே தெலுங்கு. சரி தெலுங்கு என் தாய்மொழின்னு வச்சுக்கிறேன் உனக்காக அப்படின்னா கூட தமிழ் தாய்மொழி தானே. அதுலேருந்து மலையாளம் கன்னடம் தெலுங்கு துளு எல்லாமே உருவானுச்சு. இது ஒரு மொழி குடும்பம் தானே. இந்த கண்ணு தாடை நெத்தி இதெல்லாம் இந்த தென் மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஒன்றா தானே இருக்கு. இது ஒரு மொழி குடும்பம் தானே அப்படின்னு இவங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. அவங்க திரும்ப 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 பிரச்சனை பண்ணுறாங்க. நிச்சயமாக 1 மாதம் 2 மாதத்துக்குள்ள கண்டிப்பாக பிரச்சனை பெருசாக நம்ம அமைப்பு கூட பண்ணதான் போகிறாங்க. பயம் வந்துருச்சா டிசிபி அலுவலகத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க அப்படின்னு நோண்டுறாங்க. என்ன வேணால் நோண்டட்டும், நம்ம தொடர்ந்து செயல்பட்டுட்டு தான் இருப்போம். இதே ஆளுங்கட்சியோ இல்லை எதிர்கட்சியோ நம்ம சமுதாயத்துக்கு எதிராக ஏதோ ஒரு சின்ன விஷயம் செஞ்சால் குரல் கொடுக்க தான் போகிறோம். அப்படின்றப்ப நமக்கு உண்டான உரிமைகள் மறுக்க தான் போகுது. நம்ம நடத்தக்கூடிய அந்த பொதுக்கூட்டத்துக்கு நல்ல ஆளுங்க நிறைய அனுப்புங்க. நான் ரவுண்டானத்துலேருந்து ராஜாஜி சிலை வரைக்கும் நிற்க இடம் இல்லாமல் கீழான ஆள் நிற்கணும். அன்னையிலேருந்து நம்ம எழுச்சி மேலே வரணும். இந்த தமிழ்நாடே நம்மளை பற்றி பேசணும். அந்த பொதுக்கூட்டத்தோட இந்த சமுதாயத்தை பற்றி எவெல்லாம் எப்படி நினச்சிட்டு இருக்கானோ அவங்கெல்லாம் பெரிய இதாக வைக்கணும்னா இப்படி சின்ன சின்ன கூட்டங்கள் எல்லா இடத்துலையும் நடந்துச்சு. அடுத்த மாதம் நிச்சயம் பொதுக்கூட்டம் இருக்குது. காவல்துறை அனுமதி கொடுக்கல. பிறமொழியாளர்களை நீங்கள் ஒடுக்குறீங்க, மொழி சிறுபான்மையினருக்கு எதிராக தினந்தோறும் பேசிட்டு இருக்க சீமானுக்கு எதிராக எனக்கு பொதுக்கூட்டம் நடத்த அனுமதி கொடுத்து கேட்டால் கூட ஒருவேளை கட்சியை பற்றி ஏதாவது பேசிடுவாங்களோ, இது பெருசாக ஒரு இதாக திரும்பிடுமோ, இது தெலுங்கர் பிரச்சனை அப்படின்னா தமிழ்நாடு பிரச்சனை இல்லை தம்பி, இது இந்தியா பிரச்சனை. நீ அப்படி போனா நான் இந்தியா லெவலுக்கு நாங்கள் இதில் பிரச்சனைக்கு கொண்டு வருவோம் அப்படின்னு என்னென்ன காணொலி கொடுக்க முடியுமோ, அவனுக்கு என்னென்ன பதில் கொடுக்க முடியுமோ எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கிறோம்.